ஏப்ரல் 13. ஸோ ஏப்ரல் 13 பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடந்த நாள். ஸோ அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை பார்த்தீங்கன்னா 1919 வந்து நடந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பொதுமக்கள், அப்பாவியான பொதுமக்கள், நம்ம இந்திய பொதுமக்களை பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க வந்து அநியாயமாக வந்து சுட்டு கொன்னாங்க. ஸோ அந்த நாளை ரிமெம்பர் பண்ணுற நாளை தான் வந்து இந்த நாள் இருக்குது. அந்த இறந்து போன அத்தனை போர் வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எஃப்என்டி அவேர்னஸ் டேங்கிறாங்க. எஃப்என்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ், ஃபங்க்ஷனல் நியூரலஜிக்கல் டிசார்டர்னு சொல்லி ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ். இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா பிரெயின் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் அது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வரும், நிறைய டிசார்டரில் வந்து வரும், உடம்பு சம்மந்தப்பட்ட நிறைய டிசார்டர் எல்லாமே வரும். ஸோ இந்த டிசீஸ் வந்து பரவாமல் இருக்கணும், இந்த டிசீஸ் பற்றி மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிளான்ட் அப்ரிசியேஷன் டேங்கிறாங்க. ஸோ செடிகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், செடிகளை வந்து நம்ம ஒரு மனுஷனாக இருந்தால் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவை செடியை வந்து நட்டு வைக்கணும். ஸோ செடிகளை பாதுகாக்கணும். செடிகளுக்கும் பூமிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லிங்க் இருக்குது. பூமி வந்து எப்போவுமே இயற்கையாக இருக்கிறதுக்கு, ஒரு இயற்கையாக ஆக்சிஜனோட நல்ல தூய்மையான காற்று கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செடி தான் வந்து ஒரு பிளேஸே முக்கியமான ஒரு ரோல் வந்து சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட செடிகளை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக ஏப்ரல் 13 உங்களுக்கு வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.